அவன் பீகார்ல இருந்து ஏன் இங்க தெரியுமா வரான்? அவனுக்கு இங்க வந்து ராஜ வாழ்க்கை மாதிரி, அவனுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கு, நான் அவனை நல்லா ட்ரீட் பண்றேன். அதே பீகார் முதலியார் தான் அவனை மோசமா ட்ரீட் பண்ணுவான். அந்த ஊர்ல இருக்க ஒரு மினிஸ்டர் வந்து அவரோட காரு போய் ஒரு சின்ன பொண்ணு மேல இடிச்சு அதை தள்ளி விட்டுட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டாரு. இத மறைக்கிறதுக்கு தான் சோஷியல் மீடியா பேன் பண்ணாங்க. மோடிஜி வந்து தொடர்ந்து வந்து யூத்தோட ஆஸ்பிரேஷன்ஸை மீட் பண்றாரு. எத்தனை ஸ்கீம்ஸ், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, அவர் வந்து பரீட்சை பே சர்ச்சா அப்படின்னு குழந்தைங்க கூட பேசுறாரு. தைரியமா இருங்க, நாடு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இன்னைக்கு அனுராக் திசநாயக் என்ன சொல்றாரு? நாங்க வந்து இந்தியாவுக்கு எதிர்க்க எந்த ஒரு இந்தியாவுக்கு எதிர்க்கான நடவடிக்கை நாங்க எடுக்க மாட்டோம்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு நீங்க நேபாளல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல வந்து என்டிடிவி போய் ஒருத்தரை கேட்கறான், என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு மோடி மாதிரி ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா எங்க நாடு இவ்வளவு சீரழிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 மற்றும் சந்துரு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 3 பேரோட காம்போ வந்து ஏற்கனவே பலவிதமான வீடியோக்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். குறிப்பாக பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டான அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். பட் அதை தொடர்ந்து பலவிதமான இன்டர்நேஷனல் இஷ்யூஸையும் வந்து நம்ம ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சோம். ட்ரம்ப் பண்ணி கொண்டிருந்த சேட்டைகள் ஆகட்டும், இந்திய ரூபாய், டாலர் இதோட மதிப்புகள் ஆகட்டும், என்னென்ன கவுண்டர் ஆக்டிவ் மெஷர்ஸ் உலக அளவுல இந்தியா எடுக்குது, அந்த மாதிரி நேட்டோ, C20 எல்லாத்தையும் ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் டச் பண்ண ஆரம்பிச்ச போது நம்மளுடைய நேயர்களோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ உண்மையிலேயே இந்தியாவை சுற்றி பல இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டிலையும் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், இப்போ நேபாள், இந்தியா பார்டர்ல இருக்கிற எல்லா நாட்டிலையுமே பிரச்சனைன்றது வந்துருச்சு. ஆனா இந்தியாவில என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏசியா கப் யார் ஜெயிப்பா, புஷ்பா 3 எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகள் வேற லெவல்ல இருக்குது. சோ இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை எப்படி மோடி அவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறார், வெளிநாட்டு பிரச்சனைகளை எப்படி சமாளித்துக் கொண்டிருக்கிறார், இந்த பிரச்சனை முதல்ல எதுக்கு வருது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நம்முடைய நேயர்களுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. சோ நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் பார்த்தசாரதி சார் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அண்ட் கேள்வி கணைகளை தொடுப்பதற்காக சந்திரசேகர் சார் அவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்களை போலவே நானும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் சேர்கிறேன். வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் 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 வணக்கம். பார்த்தசாரதி சார், முதல்ல உங்ககிட்ட क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து லேண்ட் பார்டர் 7 கண்ட்ரீஸோட ஷேர் பண்றாங்க. சி பார்டரா வந்து 2 கண்ட்ரி. சோ மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா சேர்த்து 9 கண்ட்ரீஸையும் ஷேர் பண்றாங்க. இந்த 9 கண்ட்ரீஸ் நவகிரக மாதிரி இந்தியா சுத்தி இருக்கிற 9 கண்ட்ரீஸ்லயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. மால்தீவ்ஸ்லயும் வந்தது, ஸ்ரீலங்காலயும் வந்தது, இப்ப நேபாள், பங்களாதேஷ் எல்லாமே நடக்குது. என்ன நடக்குது? இந்தியாவை சுத்தி என்ன நடக்குது? இதுக்கு மூல காரணம் என்னன்னா இந்தியாவோட வளர்ச்சி தான், அதிவேக வளர்ச்சி. ரெண்டாவது வந்து மோடி வந்தப்புறம் இது நிறைய வருது. ஆனா இதுல வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். எப்பன்னா சைனா வந்து 95, 96க்கு அப்புறம் அவங்க வளர்ச்சி ஆனப்புறம் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம தான் உலகத்தின் 2வது பொருளாதாரம் ஆகி உலகத்தை ஆட்டி படைக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பையில இருந்து அவங்களோட காய்களை அவங்க நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது இந்தியாவை சுத்தி வளைக்கணும், எல்லா நாடுகள்லயும் நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இதுல வந்து 2014க்கு முன்னாடி இந்தியா வந்து எந்த ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்பும் எடுக்காது. ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்னா நட்பு நாடுகள் கூட ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டெப் கூட எடுக்காது. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹம்பன்டோட்டா போர்ட். இந்த ஹம்பன்டோட்டா போர்ட் வந்து டெவலப் பண்றது முதல்ல இந்தியாவுக்கு தான் ஆஃபர் பண்ணப்பட்டது. அது மன்மோகன் சிங் டயத்துல இந்தியா வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஹம்பன்டோட்டா போர்ட் தேவைப்பட்டது. அதனால வந்து அது ராஜபக்சே அப்போ வந்து சைனா கிட்ட போனாரு. ரெண்டாவது அப்ப ராஜபக்சேக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் உறவுகள் வந்து ரொம்ப உரசல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து IPKF அமைச்சது, அதுல இருந்து அவங்க மீளாதது, அவங்க நம்ம LTT சப்போர்ட் பண்ணதெல்லாம். சோ இதனால அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நம்ம வந்து நம்பி இருக்க கூடாது அப்படின்னு. சோ இந்த ரெண்டுமே சேர்ந்து டபுள் வேமி அப்படிம்பாங்க. அதனால வந்து அவங்க சைனா கிட்ட போயிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் ஆனா நமக்கு நட்பு நாடா தான் இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு. இப்போ ஷேக் ஹசீனா போற வரைக்கும் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா,
இந்தியா மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த செக்யூலர் நாடு கூட நம்ம பயணிச்சாதான் நம்ம நாடும் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவங்க தெளிவா இருந்தாங்க. அதனால அவங்க இந்தியா கூட தான் நிறைய ஒப்பந்தம் இருந்தது, இந்தியா கூட நல்லிணக்கம் இருந்தது. மால்டீவ்ஸ், நான் நேபாள் கடைசியா வரேன். மால்டீவ்ஸ் வந்து இந்தியா வந்து ஞாபகம் இருக்கும், ராஜீவ் காந்தி ஒரு தடவை வந்து மால்டீவ்ஸ் கவர்மெண்ட்டை காப்பாத்தினார். அதிரடி நடவடிக்கை. அவர் 16 மணி நேரத்துல அங்க போயிட்டு ஒரு ராணுவ கூவை வந்து தவிர்த்து இது பண்ண. அப்ப இந்தியாவுக்கு பயங்கர நல்ல உறவு. இந்தியாவோட ஒரு சிறிய அமௌண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ், ஒரு 100 பேர் அங்க எப்போதும் இருப்பாங்க. ஆனா இத வந்து பாதுகாப்புக்காக வச்சதை வந்து இப்ப எல்லா கட்சியிலும் எல்லா ஊர்ல எதிர்கட்சிகள் வேலை பண்ற மாதிரி தான் மொய்சு வந்து வேலை பண்ணி பாதுகாப்பு கேட்டதே அவங்க மால்தீவ்ஸ் தானே கேட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப மொய்சு வந்து இந்தியா அவுட் அப்படின்னு தான் கேம்பெயின் ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு, 2 வருஷத்துல கம்ப்ளீட்டா எக்கானமி படுத்து போச்சு. அப்போ ஸ்ரீலங்காவும் அதே மாதிரிதான். இப்ப நம்ம இந்தியா தான் திருப்பி உதவிக்கரம் நீட்டுறோம் அவங்களுக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஆக்சுவலா சந்திரசேகர் சார் அவர் வந்து 7 கண்ட்ரி பார்டர் ஷேர் பண்ணதுன்னு சொன்னாங்க. தட்ஸ் a controversial point again. பாகிஸ்தான், ஆக்குபைட் காஷ்மீர் நம்ம கூட சேர்த்தோம்னா அது 8 கண்ட்ரியா வரும். ஆப்கானிஸ்தானும் ஷேர் பண்ணோம். பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒரு தடவை முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி அவர்கள் வந்து சொன்னாங்க, சைனா வந்து பார்டர்ல ரோடு பில்டு பண்ணுது அப்படின்னு சொன்னபோது, எங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே போடாம இருக்கிறது தான் அப்படின்னாரு. தி பெஸ்ட் ஆக்ஷன் இஸ் இன்ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. சோ இப்ப இந்தியா வந்து இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறதா, இல்ல கவுண்டர் மெஷர்ஸ் இருக்குதா? இல்ல, இந்தியாவோட நிலைப்பாடு என்னைக்குமே வந்து இன்னொரு நாட்டோட உள்நாட்டு பிரச்சனை நம்ம என்னைக்குமே நம்ம இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். அந்த நாட்டுல வந்து அரசியல்ல நம்ம ஈடுபட மாட்டோம். சப்போர்ட் 1971 எதுக்கு அப்ப பங்களாதேஷ் கிட்ட நம்ம போனோம்? இல்ல பங்களாதேஷ் அப்ப வந்து சப்போர்ட் கேட்டது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து நம்ம கிட்ட சப்போர்ட் கேட்டு இருந்தாரு. பிளஸ் அங்க வந்து இந்த ஹிந்துஸ் பாதிக்கப்பட்டாங்க. சப்போர்ட் கேட்டதுனால இன்னைக்கு கூட பலூச்சிஸ்தான் நமக்கு வந்து சப்போர்ட் கேட்டிருக்காங்க. பட் ஏன் அது போகல? இன்னைக்கு நிலைமை வேற ஆயிடுச்சு இல்ல. பலூச்சிஸ்தான் நம்ம ஹெல்ப் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட் சொன்னாரு, என் கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சாரு. நம்ம இது பண்றோம் அப்படிங்கறதா சொன்னாரு அவரு. இப்போ நேரடியா நம்ம பண்ண முடியாது. இப்போ உள்நாட்டு கலவரத்துல வரும்போது நம்ம எப்படி அதுல நேரடியா போய் சேர முடியும்? இப்ப நம்ம நீங்க சொல்றது நானும் அக்செப்ட் பண்றேன். பங்களாதேஷ்ல இருந்து ரெஃப்யூஜிஸ் வந்து இந்தியாக்குள்ள வந்திருந்தாங்க. தட் இஸ் a headache for India also. இப்போ நேபாள்ல என்ன பிரச்சனைனா, நேபாள வந்து கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நேபாள்ல என்னன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து 2008 வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் மொனார்கி அப்படிம்பாங்க. ராஜா வச்சது தான் சட்டம். எலெக்ஷன்லாம் நடக்கும். ஆனா அந்த எலெக்ஷனுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசா வேல்யூ கிடையாது. ராஜா நினைச்சாருன்னா ஒரே நாள் அதை இது பண்ணிடலாம். அந்த ராஜ பரம்பரையே வந்து 2001ல பெரிய கொலைக்கு இதாச்சு, அதெல்லாம் செதஞ்சு போச்சு. ஞானேந்திரான்னு ஒருத்தர் வந்தாரு, அவரு கொஞ்சம் வீக்கா தான் இருந்தாரு. 2008ல தான் அது ரிப்பப்ளிக் ஆச்சு, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆச்சு. முடியாட்சி போய் குடியாட்சி வந்தது. நீங்க இங்க பார்க்கணும், நான் ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்றேன். கடந்த 90ல இருந்து 25 வரைக்கும் 35 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 பேர் 35 வருஷத்துல 27 பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. 27 முறை கவர்மெண்ட் வந்து ஸ்வானின் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை சர்மா ஒலியும் பிரசந்தாவுமே 4 தடவை பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஒரு கவர்மெண்டோட ஆவரேஜ் டென்யூர் வந்து 1 வருஷம் 3 மாசம். இதுல வந்து 13 பிஎம்ஸ் ஒரே ஆள் தான் திரும்பி அதுக்கு வந்து டாப் 5 கொத்தம் சொல்றேன். ஷேர் பகதூர் தூபா 5 தடவை ஆயிருக்காரு. கிரிஜா பிரசாத் 4 தடவை ஆயிருக்காரு. புஷ்பகுமார் தஹல் 3 தடவை. இப்ப கேபி சர்மா ஒலி 3 தடவை. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை கவுத்துட்டு இன்னொருத்தர் வருவாரு, அவரை கவுத்துட்டு இன்னொருத்தர் வருவாரு, திருப்பி முதல்ல ஆளே கவுத்துட்டு இவங்க 2 பேரை கவுத்துட்டு முதல்ல அவர் வருவாரு. பியூட்டி என்னன்னா, சர்மா ஒலியும் பிரசந்தாவும் ஒரே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். அவங்களுக்குள்ள ஈகோல வந்து லெனினிஸ்ட் மார்க்சிஸ்ட் பிரிஞ்சுட்டு அவங்க ஒரு ஆப்போசிஷன் ரூலிங் மாதிரி. இப்ப வந்து என்னன்னா, கடந்த 17 வருஷத்துல 2008ல இருந்து 17 வருஷத்துல 13 தடவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எப்படி நாட்டுல எப்படி ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும்? இன்னைக்கு நம்ம பிஆர் எலெக்ஷனோட இது கொடூரமா இருக்கே சார். நம்ம அதை பேசியிருந்தோம். கடந்த 10 வருஷத்துல நிதிஷ்குமாரே கண்டினியூஸா இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஆனா 6 சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து என்னன்னா, இந்த அடிப்படை பிரச்சனை அங்க என்னன்னா, எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. அங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க பீகார்ல சொல்றோம்,
பீகார்ல பலாயன் அப்படிம்பாங்க. அதாவது பீகார் மக்கள்லாம் வெளியில போய் வேலை பண்றாங்க. அவன் இந்தியாக்குள்ளதான் வந்து வேலை பண்றான். அதுவும் இப்ப நீங்க வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, அவன் பீகார்ல இருந்து ஏன் இங்க தெரியுமா வரான்? அவனுக்கு இங்க வந்து ராஜ வாழ்க்கை மாதிரி. அவனுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கு. நான் அவனை நல்லா ட்ரீட் பண்றேன். அதே பீகார் முதலியார் தான் அவனை மோசமா ட்ரீட் பண்ணுவான். அதனாலதான் அவன் இங்க வரான். அவன் ஒன்னும் பயந்துண்டெல்லாம் இங்க வரல அப்படிம்பாரு அவரு. சாப்பாடு போட்டு கம்மி சம்பளம் கொடுத்தாலே ராஜ வாழ்க்கை ஆயிடுச்சு. அவனை கௌரவமா ட்ரீட் பண்றோம் நம்ம. நம்ம தமிழ்நாட்டு முதலாளிகள் தெரியும் இல்ல, அவன் வந்து கெட்ட வார்த்தையில திட்ட மாட்டான், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். ஆனா இன்னைக்கு நேபாள்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு 65,000 70,000 சின்ன கண்ட்ரிங்க, மொத்தமே 3 கோடி தாங்க அங்க பாப்புலேஷன். அதுல வருஷத்துக்கு 75,000 பேர் வெளியில போனான்னா என்ன எப்படி இருக்க முடியுங்க? ரெண்டாவது பயங்கர கரப்ஷன், அராஜக கரப்ஷன். இதுல என்னன்னா இந்த சைனாவோட இந்த கேபி ஓலிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட், அவருங்கெல்லாம் வந்து இப்ப கம்யூனிஸ்ட் லீனிங்கா போயிருச்சாங்க கவர்மெண்ட். சைனாக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல ப்ராஜெக்ட்ஸ் போட்டு அந்த ப்ராஜெக்ட் முடியாம கவர்மெண்ட் காசு போட்டு அந்த காசுல கரப்ஷன் பார்த்ததுதான் இவங்களுக்கு மிச்சம். இதுல எல்லாத்துக்கும் மேல கொடுமை என்னன்னா, இந்த மந்திரியோட பசங்கள்லாம் இதுதான் வந்து நம்ம டிவில கூட சொல்லியிருப்பாங்க. மந்திரியோட பசங்கள்லாம் ஃபேன்சி ட்ரெஸ், ஃபேன்சி போன் எல்லாத்தையும் வச்சு டிக்டாக் வீடியோ, அந்த வீடியோ, இந்த வீடியோன்னு சோசியல் மீடியால காமிச்சு, அது என்னாச்சுன்னா இப்ப நாங்கெல்லாம் தெருவுல கஷ்டப்படுறோம், நீ சந்தோஷமா இருக்க. மந்திரி பிள்ளைகள்லாம், மந்திரி வீட்டுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. கடைசியா இந்த வீடியோவை பத்தி நம்ம கன்ஃபார்ம்டுன்னு போடுறாங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு மினிஸ்டர் வந்து அவரோட காரு போய் ஒரு சின்ன பொண்ணு மேல இடிச்சு அதை தள்ளி விட்டுட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டாரு. இத மறைக்கிறதுக்கு தான் சோசியல் மீடியா பேன் பண்ணாங்க. ஏன்னா இது வைரல் ஆனோனே சோசியல் மீடியா கதை வந்து கிட்டத்தட்ட அந்த அரப் ஸ்பிரிங் 2010-11 நடந்த மாதிரியே, லைக் ஒரு ஆளு தீ குளிச்சதுல அந்த அரப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட மாதிரி கிட்டத்தட்ட எங்க நேபாள் நடக்குது. இது என்ன ஆச்சுன்னா, மக்களுக்கு இருந்த அந்த பென்டப் ஆங்கர் அப்படிம்பாங்க. அதாவது சொல்லணும்னு பார்த்து கடைசியா வந்து பொறுக்காம இந்த 2-3 இன்சிடென்ட் நடந்த உடனேயும் அது வெடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இது சொல்றது புரட்சி பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. மக்கள் எல்லாம் புரட்சி பண்ணிருக்காங்க, கண்டிப்பா ஆட்சி பிடிக்கலன்ட்டு. ஆனா வெளியில இருந்து யாரோ தான் இதை தூண்டி விடுறாங்க. என்ஜிஓஸ் மூலியமாக ஒரு ஆளை போட்டோ காமிச்சு இவர் தான் இந்த மொத்தமான இதுக்குமே காரணம், நேபாள அழிஞ்சதுக்கு எரியதுக்கு கொஞ்சிட்டு இந்த குருன்னு ஒருத்தர் தான் காமிக்கிறாங்க. பட் நீங்க கேக்குறீங்க. அதாவது என்னைக்குமே வந்து உள்ள ஒருத்தர், இப்போ ஸ்ரீலங்கால வந்து யார் புரட்சி பண்ணா? ஸ்ரீலங்கால ஏன் புரட்சி நடந்தது? பெட்ரோலுக்காக 5 கிலோமீட்டர் கியூல நின்னா இன்ஃபிளேஷன் வந்து இன்னைக்கு 5 ரூபாய் வித்த இட்லி நாளைக்கு 50 ரூபாய் வித்தது, நாம என்ன பண்ணுவான்? ஸ்ரீலங்கால நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. ஃபெர்டிலைசர் கூடாதுன்ட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் வந்த போது டூரிஸ்ட் வரல, பல காரணங்களும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பட் ஆனா நேபாள்ல மக்கள் புரட்சி, உள்நாட்டு கலவரம்ன்ற மாதிரி இல்லாம வெளியில இருந்து யாரோ தான் பண்றாங்க. சார் எல்லா கலவரத்துக்கும் இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கால நடந்த கலவரத்துக்கோ, பங்களாதேஷ் நடந்த கலவரத்துக்கோ, மாற்றத்துக்கோ, இது வந்து இன்டர்னலா ஆர்கானிக் தான் 90% நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட அனாலிசிஸ். நீங்க பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது ஜென் ஜி அப்படின்னு தான் இதுக்கு போராட்டம் வச்சிருக்காங்க, இளைய சமுதாயம் பண்ற போராட்டம்ன்ட்டு. நம்ம இந்தியாவில வந்து இந்த ஜென்சி அப்படின்றவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம, மீன்ஸ் எமோஷனலி எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்கள திட்டினா சூசைட் அட்டம் வரைக்கும் பண்றாங்க, ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா, கேரியர்ல பண்ணுவாங்களா, ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்குமா, நம்ம கல்ச்சுரல் வேல்யூஸ் மெயின்டைன் பண்ணுமான்னு ஜென்சியை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய விதமான கன்சர்ன்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி தேர் ஆர் ஷைன் அவுட் ஆறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஜென்சின்றதை பார்த்து கன்சர்ன் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியா தான் நம்ம, ஒரு தலைமுறையா தான் நம்ம பாக்குறோம். பட் இப்ப அவங்களே போராட்டம் அப்படி ஏற்படுத்துறாங்கன்னா, இது உண்மையிலே அவங்க ஒரு வழி நடத்தக்கூடிய தலைவர் இல்லாம இருக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படின்றது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்குதான் இது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா, இப்போ அங்க கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து அந்த லேடி வந்து சுஷீலா கர்கிங்கிறவங்க வந்து இன்டர்னலா வந்தவங்க. இப்போ பங்களாதேஷ்ல என்ன ஆச்சுன்னா,
அது வந்து தயார்படுத்தப்பட்டு அவர் அமெரிக்காலேயே இருந்து அவருக்கு நிறைய ஃபண்டிங் எல்லாம் கொடுத்து இந்த போராட்டம் நடந்த உடனே இதுதான் சான்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் அது நடந்தது. அதுதான் உண்மையும் கூட. அவரை வந்து கொண்டு வந்து நீங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா வந்து ஒரு தீவை கேட்டாங்க அவங்களோட படையை வைக்கிறதுக்கு. அதை தடுத்ததாலதான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலதான் அமெரிக்கா செஞ்ச சதின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. ஷேக் ஹசீனா அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட், அது உண்மைதான். அது செயின்ட் மார்டின் ஐலாண்ட கேட்டிருந்தாங்க ரொம்ப வருஷமா, அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இல்ல நீங்க இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்களேன். இப்போ ஸ்ரீலங்கால ஒண்ணு நடக்குது. அவுட் ஆஃப் சம்வேர் அனுரா வந்து பிரசிடென்டா மாறுறாரு. அண்ட் பங்களாதேஷ்ல நடக்குது. ஷேக் ஹசீனா போனதுக்கு அப்புறம் அவுட் ஆஃப் சம்வேர் ஒரு காமன் மேனா ஒரு காமனர் விரும்பக்கூடிய ஒரு நடுநிலையான பாலிடிக்ஸ் சார்பில்லாத யூனிஸ் வராரு. அண்ட் நேபாள்லயும் பாத்தீங்கன்னா போராட்டம் நடக்குது. யாருக்கும் சார்பில்லாத ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாத்துலயுமே ஒரு சேம் பேட்டர்ன் பாக்குற மாதிரி தான் இருக்கு நம்ம. சார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்ப அரப் ஸ்பிரிங் நடந்ததுன்னா அது எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன் மத்த நாட்டுல பண்ணும்போது நம்ம நாட்டுல பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு இது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதானே. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த பாயிண்ட் தான் சார் வரேன். இந்த பாயிண்ட் உங்ககிட்ட இருந்து வரணும்னு நினைச்சேன். என் கேள்வி நெக்ஸ்ட் இப்படி தொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரச்சனை இந்தியால இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில இப்போ ஒரு காமன் மேன் கிட்ட போட்ட எஸ்பெஷலி இந்த திமுக கிரியேட் பண்ணிக்க அந்த நெரட்டிவ் வச்சு பார்க்கும்போது தொட்டதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி, விலைவாசி ஏற்றம், அன்எம்ப்ளாய்மெண்ட், இங்க இருக்கிற மந்திரிகள் இவங்கெல்லாம் பண்ற ஊழல் ஆகட்டும், எவ்வளவு பொதுமக்கள் பணம் வந்து வீணடிக்குது, அரசியல்வாதிகள் வந்து எவ்வளவு லக்ஸரியஸான லைஃப் வாழ்றாங்க, காமன் மேன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு நாளைக்கே சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. we can keep on piling. அதாவது ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு குட்டி நாட்டிலேயே வந்து 3 பக்கத்துக்கு கஷ்டம் எழுத முடியும்னா நம்ம 300 பக்கத்துக்கு கஷ்டம் எழுதிட்டு போலாம். இந்த பிரச்சனை 10 மடங்கு அதிகமாக இந்தியால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ இந்தியால எப்ப வேணாலும் இந்த பபுள் பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க முடியும். கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு வந்து குவிக்கா சில டேட்டா பாயிண்ட் சொல்றேன். இப்போ பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா இந்த 3 கண்ட்ரி மாத்திரம் எடுத்துப்போம். நான் வந்து 3 பாயிண்ட் சொல்றேன். லேண்ட் ஏரியா, பாப்புலேஷன், எக்கனாமிக், ஜிடிபி. இப்போ பங்களாதேஷை விட இந்தியா 22 டைம் பெருசு, பாப்புலேஷன்ல 8 மடங்கு பெருசு, எக்கனாமில 9 மடங்கு பெருசு. இப்ப நீங்க ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா லேண்ட் ஏரியால 50 மடங்கு பெருசு, பாப்புலேஷன்ல 63 மடங்கு, எக்கனாமிக்ஸ்ல 42 மடங்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம பங்களாதேஷ், ஸ்ரீலங்கால ஒரு ப்ராப்ளம் இந்தியால வெடிக்கும்னா இதுக்கு வந்து நிறைய நம்ம கிட்ட கான்ஸ்டிடியூஷன் சேஃப்கார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து எப்படின்னா, இப்ப நீங்க தமிழ்நாட்டே சொன்னீங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு கலவரம் வெடிக்கிறது ஸ்டாலின் அலோவ் பண்ணுவாரா? நாளைக்கு தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? தூண்டி விடுவாரா? அது ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுன்ட்டு இல்ல, ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுன்னு அடக்குவாரு. ஆனா வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி அடக்கின மாதிரி தெரியல நம்மளுக்கு. இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிறது, வெஸ்ட் பெங்கால் அடக்கின மாதிரியும் தெரியல. அதுக்கு கான்ஸ்டிடியூஷனலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிறது வந்து புரிஞ்சுக்கணும், கம்யூனல் வயலன்ஸ். அது வந்து ஸ்பொராடிக்கா நடக்கும். 1 மாசம் நடக்கும், ஒரு 15 நாள் நடக்கும். அது அந்த ஏரியாக்குள்ள லோக்கலா இருக்கும். எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. ஸ்ரீலங்கால நடந்தது எக்கனாமி காரணமாக நடந்த ஒரு வயலன்ஸ். பங்களாதேஷ்ல நடந்தது அவங்களோட அப்ரைசிங்காக, வாட் எவர் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக நடந்த வயலன்ஸ். இங்க நேபாள் நடக்கிறது ஜென்சிக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்ற ஒரு வயலன்ஸ். மேபி த பேட்டர்ன் இன் இந்தியா கம்யூனல் வயலன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட கூட இருக்கலாம்ல. அப்படி இல்ல, அதுதான் நீங்க எல்லாரும் இந்தியன்ஸ் வந்து தப்பா அது வந்து ஒரு சரியான புரிதல் வேணும். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1977 நான் சொல்லுவேன், எமர்ஜென்சி விட கொடுமை இந்தியால எதுவுமே நடந்தது கிடையாது. ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க? ரோட்ல இறங்கியா போராடினாங்க, போராட்டம் பண்ணாங்க. ஆனா அமைதியான சோஷியல் மீடியாவே இல்ல சார். இல்ல சோஷியல் மீடியா கிடையாது, வெறும் பிளெயின் பேப்பர் தான் வரும். சோஷியல் மீடியா இல்லாத போது சாதிச்சதுதான் பெருமை. நீங்க என்னன்னு சொல்றீங்க? 1974ல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் 23 நாள் ரயில்வேவை நிறுத்தினார். எப்படி நிறுத்தினாரு? எல்லாமே வந்து ஒருத்தர் கிட்ட பேசிதான் நிறுத்தினார். 23 நாள் ரயில நிறுத்தினார். எதுவுமே பேசிக்க முடியாது. பேசிக்கிட்டாங்களே, ஒரே சமயத்துல 2 லட்சம் பேர் பாத்துறாங்க, பேசிக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த புரட்சி நடந்தது. இன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் ரோடா போய் மக்களை, படிக்காத மக்களை புரிய வச்சுதான் கவர்மெண்ட்டை மாத்தினார். இது 1977ல நடந்தது. 2013ல 15 வருஷம் ஷீலா தீட்சித்தோட ஆட்சி மோசம்னு சொல்லி வாக்கு முறையில தானே நம்ம அரசாங்கத்தை மாத்தணும். 96ல ஜெயலலிதாவோட அரசாங்கத்தை எப்படி மாத்தினோம்?
2011 கருணாநிதியோட அரசாங்கத்தை எப்படி மாத்தினோம்? எல்லாமே வாக்கு முறையில. இந்தியால வந்து ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வயலன்ஸ் நடக்கலாம். ஆனா மக்களுக்கு அடிப்படையில தேர்தல் வாக்கு முறையில இருக்கிற நம்பிக்கை வந்து மாறவே மாறாது. இவன் வருவான், இவன் அட்ராக்ஷன் பண்ணுவான். நீ வருவல்ல 5 வருஷம் கழிச்சு என்கிட்ட, அன்னைக்கு நான் உன்கிட்ட வச்சுக்கிறேன். உன்னை ஒண்ணு அதாவது இல்லாம ஆக்கிடுறேன். மக்களை வந்து இந்திய மக்களை வந்து வெளிநாட்டுல இருந்து யாரும் ஏதோ ஒரு பொய்யான கருத்தை சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றீங்க. முடியல. அதுக்கு அர்த்தம் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 விதமான நான் சொல்றேன். சிஏஏ போராட்டம் நடந்தது. என்ன நடந்தது? அதுதான் நீங்க முடிச்சோன்னு நான் கேட்கலான்னு இருந்தேன். சிஏஏ ஷாஹின்பாக்ல என்ன நடந்தது? நாடே ஸ்தம்பிச்சிரும். ஷாஹின்பாக் வெள்ளூர், ஷாஹின்பாக் சென்னை, ஷாஹின்பாக் காக்கிநாடா. கடைசியில என்ன நடந்தது? கவர்மெண்ட் வந்து பொறுமையா இருந்து அவங்கள புரிய வச்சு கொரோனாவால போயிடுச்சு. கரோனா சரி, அப்ப சிஏஏ போராட்டம் எப்படி நின்னுது? அது எந்த கரோனா வந்தது? சிஏஏ போராட்டம் விவசாய போராட்டம். விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களே போராட்டம் விரும்பல, நிறுத்தத்துக்கு விரும்பல நான் நினைக்கிறேன். ஏன்னா காசு வந்துட்டு இருக்கு, வேலை செய்யாம காசு வருது, ஃபாரின் ஃபண்ட் வருது. உங்களுக்கு அதுல வந்து அதுல ஒரு சோகம் என்னன்னா, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த ஃபார்ம் லாஸ் போது சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. போராட்டம் எல்லாம் நின்னு போச்சு, அவங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி ஆஸ் யூஷுவல் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தான். கிட்டத்தட்ட 19,000 ஃபார்ம் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியால, அதுல வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? 86% இந்த ஃபார்ம் லாஸ் நல்லது அப்படின்னாங்க. ஆனா நம்மளோட தலைமை என்ன பண்ணிட்டு, நல்லது தெரிஞ்சது, காங்கிரஸே அவங்களோட மேனிஃபெஸ்டோல ஃபார்ம் லாஸ் தேவைன்னு போட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க? சரி மக்கள் கேக்குறாங்க, கொடுத்துட்டு போயிடுறோம், அவ்வளவுதானே, கேன்சல் பண்ணிட்டுப்பா. நீங்க எங்க அவங்க அதே இல்ல நம்ம அந்த லாஸ்குள்ள எல்லாம் பாக்குறதுக்கு நான் விரும்பல. ஜஸ்ட் இன்னொரு இன்டர்பிரிட்டேஷனோட கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுச்சு நாட் லாங் ஆகோ. இப்பதான் ரீசெண்டா அதிமுக ஆட்சி காலத்துல வந்து தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பதட்டமான நிலைமையிலேயே நம்ம வச்சிருந்தாங்க. அது திமுகவுடைய சதின்னு சொல்லுவாங்க, ஊடகங்களோட சதின்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணு. பட் அதுக்கும் முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அது நடக்கும்போது பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் பிரேக்கிங். கொஞ்சம் இப்படி அப்படின்னு இருந்தா ஒரு போராட்டமோ கலவரமோ எப்படி வேணாலும் நாடு இருக்கும், ஸ்தம்பிக்கிற நிலைமையில இருந்தது. சோ நீங்க சொல்றபடி கொடுக்கும்போது இந்திய மக்களுக்கு பொறுமை அதிகம் அப்படின்ற மாதிரிதான் ஓவராலா என்னால சம்ம பண்ண முடியுது. அட்லீஸ்ட் அந்த 5 வருஷம் பொறுமையா இருப்பாங்க. அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு பொறுமை போவதற்கான அறிகுறிகள் இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? மேபி லைக் கண்டினியூஸா ஜிஎஸ்டி, ஃபார்முலாஸ், சிஏஏ, ஷாஹின்பாக் அது இதுன்னு கேட்டு ஒருவேளை அந்த பொறுமை இழந்து விடுவார்களா மக்கள்? பொறுமை இழக்க மாட்டாங்க. இப்ப ஜிஎஸ்டிலே என்ன நடந்தது, ஜல்லிக்கட்டுல என்ன நடந்தது, நிலைமையை புரிஞ்சுட்ட பிரதம மந்திரி என்ன பண்ணாரு? கேபினெட் மொத்தத்தையும் இருக்குல்ல, அதுக்கு தேவைப்பட்ட 3 மினிஸ்டரை ரெடியா உட்கார சொல்லி நைட்டோட நைட்டா அந்த லாவை டிராஃப்ட் பண்ணி எல்லாரையும் வெரிஃபை பண்ண சொல்லி ஓவர் நைட்டா அந்த லாவை பாஸ் பண்ணி ஜல்லிக்கட்டு எனேபிள் பண்ணாங்க. ஓகேங்களா? அது ஏன் அப்புறம் போலீஸ் வந்து அதை இது பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து நீங்க முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும், அந்த மாதிரி போனதுனாலதான் அந்த வன்முறையா போச்சு, போலீஸ் ஆக்ஷனா போச்சு. அவங்களோட ஒரிஜினல் திட்டம் நிறைவேறிடுச்சு. ஓகேங்களா? இப்ப கூட தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம் நம்ம, டிஎம்கே ஆட்சி நல்லதோ கெட்டதோங்க, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது நம்மளோட டிஸ்கஷன் இன்னைக்கு கிடையாது. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி போகணும் அப்படின்னு அதிமுக சொல்லுது, இந்த ஆட்சி ஒழியணும் விஜய் சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, வாடி நம்ம பாத்துக்கலாம், இன்னொரு 6 மாசம் தானே, ஒரு முடிவு போட்டுரும். டிஎம்கே என்ன பண்றாங்க, அவங்க அதை டிஃபெண்ட் பண்றாங்க. இப்ப ஜிஎஸ்டி என்ன ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு, அதனால பலன் அடைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா 2017 ஜிஎஸ்டி வந்த போது இருந்த ஒரு பிசினஸ்மேன் நிறைய பேரை கேட்டீங்கன்னா, ஆமாங்க அன்னைக்கு எவ்வளவு டாக்ஸ் இருந்தது, எக்ஸைஸ் எவ்வளவு டாக்ஸ் இருந்தது, அத்தனை டாக்ஸும் போக இன்னைக்கு ஒரு டாக்ஸ் தான். இன்னைக்கு பழகிட்டு எனக்கே நிறைய எம்டிஸ் தெரியும், நான் கன்சல்டன்டாவும் இருக்கேன், எம்டிஸ் தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நல்லா தாங்க இருக்கு, நேர்மையா பிசினஸ் பண்ணா ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு வந்துருச்சு. இந்தியால வந்து இப்ப நான் என்னோட பாயிண்ட் இதுதாங்க, நம்ம கிட்ட வந்து 5 விதமான சேஃப்கார்டு இருக்கு. கரெக்டா சொன்னா 6 விதமான சேஃப்கார்டு. ஒண்ணு வந்து நம்மளோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் இந்தியாவை நீங்க இன்னைக்கு ஸ்தம்பிக்க வைக்கணும்னா 31 அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும். அது நடக்காத காரியம். ஓவர் நைட் எல்லாம் நடத்தவே முடியாது. இன்னைக்கு நீங்க ஆந்திரால ஓகே புரட்சி, குஜராத்ல வேண்டாம்பா,
தமிழ்நாட்டுல வேண்டாமா, கேரளால வேண்டாமா. இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்ம வந்து அடானி போட்ட தமிழ்நாட்டுல வரக்கூடாதுன்னா, பக்கத்துல அதி தீவிர கம்யூனிஸ்ட் வந்து அடானியை கூப்பிட்டு போட்டு ஓபன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இது ஒண்ணு இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது வந்து நம்ம இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து 100 பார்த்துட்டோங்க. காஷ்மீர் நம்ம கைவிட்டே போயிருச்சுன்னா, இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்க சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, நான் இந்தியன் கவர்மெண்ட், நான் மோடி கூட சேர்ந்து நான் வேலை பண்ண தயாருங்கிறாரு. இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டாங்க, காஷ்மீர்ல இருக்கிற நடந்த எக்கனாமிக் அட்வான்டேஜ் பார்த்துட்டாங்க. சோ அதனால மக்கள் இன்னைக்கு இந்தியா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து இந்த மாதிரி காலிஸ்தான், அஸ்ஸாம், நார்த் ஈஸ்ட் எத்தனையோ தீவிரவாத சக்திகள் நம்ம முறியடிச்சிருக்கோம். இன்னைக்கு அமைதி பாதை. இப்போ போனீங்கன்னா மணிப்பூர்ல 2 வருஷமா பிளாக்கேட் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த திறமை இருக்கிறது. மூணாவது, மோடிஜி வந்து தொடர்ந்து வந்து யூத்தோட ஆஸ்பிரேஷன்ஸை மீட் பண்றாரு. எத்தனை ஸ்கீம்ஸ், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, அவர் வந்து பரீட்சை பே சர்ச்சா அப்படின்னு குழந்தைங்க கூட பேசுறாரு. தைரியமா இருங்க, நாடு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றாரு. நாலாவது முத்ரா ஸ்கீம். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா 50,000 ரூபாய் வேணுமா, கடன் தரோம், போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு முதல்ல கொடுத்துருக்காரு. பீகார்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் ஏழை பெண்களுக்கு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பைசா. சோ இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வாழ்ச்சி முன்னுக்கு வரணும்னா அதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப்பா இருக்கு, அதுக்கு உண்டான ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப்பா இருக்கு. நாலாவது நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம்னா ஜிடிபி 4 ட்ரில்லியன், நம்ம இன்னும் நம்ம வந்து 5வது வளர்ந்த நாடா இருந்தாலும், ஆனா இதுல வந்து பிபிபின்னு ஒண்ணு இருக்கு, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் இப்ப துபாயில இருக்கேன். இங்க ஒரு தோசை வந்து 15 திரம் மசால் தோசை. இது வந்து இந்தியன் கணக்குல போட்டீங்கன்னா 345 ரூபாய், 350 ரூபாய். இதே நீங்க இன்னைக்கு தோசை இந்தியால சாப்பிடுறேன்னா எவ்வளவுன்னு சொல்வீங்க? 60 ரூபாய், 50 ரூபாய். நல்ல சங்கீதால போய் 100 ரூபாய். ஒரு சாப்பாடு அதே மாதிரி 350 ரூபாய் இந்தியன் ஈக்குவலன்ட். இன்னைக்கு நீங்க 50 ரூபாயில போனீங்கன்னா ரத்னா கேஃப்ல சாப்பிட்டுறலாம். ஓகேவா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்தியாவோட பிபிபி டேர்ம்ஸ்ல நம்ம $4 ட்ரில்லியன் எக்கானமி கிடையாது, நம்ம வந்து $16 ட்ரில்லியன் எக்கானமி. இந்த இந்தியாவில இருக்க வருமானம் இந்தியன்ஸுக்கு போதுமானது. நிறைய வளரணும், அது வளர்ச்சிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க நாடுகளை விட இது வந்து ஃபைனலா வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி. இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு என்ன, ட்ரம்ப் என்ன சொன்னாரு, 100% வரி யூரோப்பியன் யூனியன் விதிக்கணும் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு யூரோப்பியன் யூனியன் சொல்லிட்டாங்க. நம்மளோட ஃபாரின் பாலிசி பேச வரேன். நீங்க என்ன சொல்றீங்க, இந்தியாக்குள்ள இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்குன்றீங்க. நம்ம விட நல்லா இன்டீரியர் பெயிண்டிங் அடிச்சிட்டோம், பர்னிச்சர் போட்டோம், டிவி வச்சிட்டோம், எல்இடி வச்சிட்டோம், அதெல்லாம் ஓகே. பக்கத்து வீடு ஃபுல்லா சுத்தி எரியுது, நம்ம கண்டுக்காம இருக்கிறது நல்லதா? தீவெல்லாம் அணைச்சுட்டு இருக்கோமே. இன்னைக்கு ஸ்ரீலங்கால எங்க 10 எரியுது, அதுக்கு $2 பில்லியன் கடன் கொடுத்து நம்ம அமைக்கி வச்சிருக்கோமே. இதே நாளைக்கு நேபாள் எங்க போவாங்க? உளவுத்துறை முன்னாடியே கணிச்சு நேபாள் கவர்மெண்ட காப்பாத்திருக்கலாம். எத்தனை பேர் செத்து போனாங்க? எந்த கவர்மெண்ட்டையும் நம்ம காப்பாத்த தேவையில்லைங்க. அந்த மக்களுக்கு வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது நம்ம யார் போய் அப்ப நம்ம வந்து நமக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ரஷ்யாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சைனாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? டீப் ஸ்டேட் கண்டிப்பா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ஸ்டேட் டீப் ஸ்டேட் தான். டீப் ஸ்டேட்னா எதை சொல்லுவாங்க, மேல பாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டேட், கீழே இருக்கிறது அசிங்கமான ஸ்டேட். என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட FBI, CBI எல்லாமே வந்து சந்துரு சார் கேட்ட கொஸ்டினே வந்து நான் கொஞ்சம் மாத்தி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து உளவுத்துறை வந்து சொல்லி காப்பாத்தி இருக்கலாமே அந்த கவர்மெண்ட்டை அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிரச்சனையான இடத்துல எல்லாம் இந்தியா போய் காப்பாத்தி இருக்குன்னு சொல்றீங்க. பட் ஒருவேளை இந்தியா வந்து இங்கெல்லாம் பிரச்சனையாகி அந்த கவர்மெண்ட் வந்து வீழட்டும், அப்புறம் நம்ம போய் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி அந்த நாட்டை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இந்தியா இருக்காங்களோ? இல்லங்க, இன்னைக்கும் நீங்க வந்து கேபிஓல என்ன சொல்றாரு, நான் விழுந்ததுக்கு இந்தியா தான் காரணம். இந்தியாவுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் விழுந்ததுக்கு இந்தியா தான் காரணம் அப்படிங்கிறாரு. இந்தியா வந்து அவர் வந்து ஏதோ ஒரு லிப்பு லேக்னு ஒரு இடத்துல வந்து அது எங்களோடது அப்படின்னு சாதிச்சாரு. சைனா கிட்ட போய் முறையிட்டாரு. சைனா என்ன சொல்லிட்டு, நீங்களும் இந்தியாவும் சாப்பிடுற உங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுச்சு.
இப்ப கேபி ஓலி கவர்மெண்ட் பிடிக்காத கவர்மெண்ட், மக்களுக்கு பிடிக்காத கவர்மெண்ட். அது ஒண்ணும் நல்ல கவர்மெண்ட் கிடையாது. கேபி பிடிக்காத போது நம்ம ஏன் போய் அதை காப்பாத்தணும்? மக்கள் அது பிரச்சனை. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு வந்து ஒரே நிமிஷம், நாளைக்கு வந்து எனக்கு வந்து $1 பில்லியன் கடன் வேணும், நாட்டை புனரமைக்கிறதுனா அதுக்கு வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம மானியமா கொடுக்கக்கூடிய ஒரே கவர்மெண்ட் வேர்ல்டுல இந்தியன் கவர்மெண்ட் மாத்திரம்தான். ஸ்ரீலங்காக்கு நம்ம அப்படித்தானே கொடுத்தோம். இன்னைக்கு அனுராக் திசாநாயக்க என்ன சொல்றாரு? நாங்க வந்து இந்தியாவுக்கு எதிர்க்க எந்த ஒரு இந்தியாவுக்கு எதிர்க்கான நடவடிக்கைகள் நாங்க எடுக்க மாட்டோம்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? இன்னைக்கு கவர்மெண்ட் வீழ்வதை வேடிக்கை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டம்மி கவர்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுதோ இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி கிடையாது. அனுராக் திசாநாயக்கா பயங்கர மெஜாரிட்டியில வந்தவர். ஸ்ரீலங்காலேயே முதல் தடவை செகண்ட் கவுண்ட்ல வந்து மக்கள் பூர்ண ஆதரவோட ஜெயிச்ச கவர்மெண்ட். நம்ம வந்து நம்ம இடர்பட மாட்டோம். அதை தான் நான் சொல்ல வரேன். நாளைக்கு வந்து இந்த சுஷீலா கார்கி வந்து எங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணுங்க, பினான்சியலா இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க, நாளைக்கு இந்தியாவுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேட் கொடுங்க, எல்லாம் நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு நீங்க நேபாளல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல வந்து என்டிடிவி போய் ஒருத்தரை கேட்கறான், என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு மோடி மாதிரி ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா எங்க நாடு இவ்வளவு சீரழிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மோடி, இன்னைக்கு சுஷீலா கார்கி அதான் சொல்றாங்க, எனக்கு மோடி ரொம்ப பிடிச்ச தலைவர், அவரோட மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் மோடின்னு தனிப்பட்ட மனிதனை நான் சொல்ல வரல. நான் கேட்ட கேள்வி கூட மாத்தணும்னு நினைக்கிறேன். மோடியே நேபாளியோ பங்களாதேஷோ ஏதாவது நடந்தா கண்டுக்க மாட்டேன்றான்ட்டு. அவர் இந்தியாவுல நடந்தாலே பல விஷயத்தை அவர் கண்டுக்கிறது இல்ல, பதில் சொல்றது இல்ல. அதுவா சரியாகிற வரைக்கும் பேசாம இருந்துட்டுதான். அப்படி கிடையாது. சில விஷயங்கள் வந்து சாமதான பேத தண்டம் தான். எங்க சாமத்தை யூஸ் பண்ணுமோ அங்க யூஸ் பண்ணும், எங்க பேதம் அது சிலதெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்க கொதிச்சுதான் அடங்கும், கொதிச்சுதான் அடங்கும். இப்போ பஞ்சாப்லயே ஃபார்முலாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும், அது நடத்துறது வந்து இடைத்தரகர்கள்னு. அவன் மேல நீங்க போய் துப்பாக்கி சூடு நடத்த முடியாது. கேபி ஓலியே அதுதான் சொல்லுவாங்க, அந்த துப்பாக்கி சூடு நடத்தி 19 பேரை கொல்லாம இருந்தாருன்னா பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்காது. நேபாள் கலவரமே துப்பாக்கி சூடுதான் நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, நீ மக்களை சுட்டினா மக்கள் எப்படி பொறுத்திருப்பாங்க? இன்னைக்கு நமக்கு ஃபார்முலாஸ்லயோ ஷாஹின் பாக்லயோ பண்ணாத இதுவா, ஆனா இன்னைக்கு அதுக்கப்புறம் நடக்காது. ஷாஹின் பாகோ இதுவோ நடக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இந்தியா டெவலப் பண்ணிட்டாங்க சிஸ்டம். ஓகேங்களா? இந்தியாவோட உளவுத்துறை பயங்கர ஸ்ட்ராங். பிரச்சனை என்ன? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். தாலிபான் திரும்பி வந்த போது ஆப்கானிஸ்தான்ல மீடியாக்கள் எல்லாம் என்ன சொன்ன, அவ்வளவுதான், போச்சு இந்தியாவே சீரழிஞ்சிடும், காஷ்மீர் நம்ம கைவிட்டு போயிடும். என்ன நடந்தது? இன்னைக்கு தாலிபான் வந்து நம்மளை நம்பி இருக்காங்க எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ். மொய்சு நான் சைனா ஃபர்ஸ்ட், நேர 50 வருஷமா இந்த ட்ரெடிஷனை மாத்தி முதல்ல சைனாக்கு போனாரு, இந்தியாவுக்கு தான் வர வேண்டியது, முதல்ல போனாரு. அப்புறம் வந்து ஐயா எங்க நாட்டுல வந்து நீங்க ரிபப்ளிக் டேக்கு வந்து நீங்க தான் தலைவன் தாங்கணும், எங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க கரன்சி விழுந்து போச்சு, டாலர் இல்ல. சில விஷயங்கள் பொறுமையா தான் ஒரு லீடரா கையாள. ட்ரம்ப் மாதிரி தான். ட்ரம்ப் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்றதுக்கு வந்தாங்க, டிராக்டரோட வந்தாங்க, அப்ப டீல் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாலயும் இந்த மாதிரி பிளான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நடக்கு. ஆனா இந்தியால அது ஜெயிக்காது. ஏன்னா இந்தியாவை வெல்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி யாருக்கும் கிடையாது. இந்தியால ஒரு நாள்ல நடக்காம ஸ்டெப்ஸ் எடுக்கணுமே. என்னென்ன ஸ்டெப்ஸ் அது உங்களுக்கு சொல்லுவாங்களா? தோவால் வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு, என்கிட்ட சொல்லுவாரு? இல்ல சார், அது வந்து ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்வி நம்ம கேட்க முடியாது. ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்கன்றதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்தியர்களோட கவலை வந்து புஷ்பா 3 எப்ப ரிலீஸ் ஆகும், ஏசியா கப் யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரிதான் இந்தியர்களோட கவலை இருக்கே தவிர நாடு என்ன ஆகும், அரசியல் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத பத்தி இந்தியர்களுக்கு கவலை இல்லை. சோ அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் பலனா நிக்குது. விக்னேஷ், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெடிக்கும், எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பு வெடிக்கும் இருந்தது. இன்னைக்கு நமக்கு அது வந்து நமக்கு இந்த ஜென்சிக்கு, இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு அது என்னன்னே தெரியாது. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மறந்துறீங்க, இந்தியால வந்து ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ்னு நம்பலாம், நான்லாம் பார்த்திருக்கேன். கமாண்டோ யூனிட் போட்டு ரோட்ல வந்து இறங்குவாங்க பெரிய பெரிய கன் எடுத்துன்னு. ஒரு வயலன்ஸ் நடந்ததுன்னா, பாம்பு வெடிச்சதுன்னா, இன்னைக்கு அவனெல்லாம் இந்த ஜென்சி பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற துணை ராணுவம் எல்லாம் வந்து கணக்கில் அடங்காது. நான் சொல்லலாம், ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ்ல இருந்து சிஆர்பிஎஃப் போர்ஸ், சிஐஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், சொல்லிட்டே போலாம். நீங்க இந்தியால எல்லாம் அந்த மாதிரி நடக்காது. உளவுத்துறை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு.
இன்னைக்கு வந்து எத்தனையோ, அதாவது சொல்ற மாதிரிதான், ஒரு தீவிரவாதி ஒரு தடவை சக்சீட் ஆனா போறோம், ஒரு கவர்மெண்ட் 100க்கு 100 தடவை சக்சீட் ஆகணும். அதைத்தான் இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபுல் கிரெடிட் டு இந்தியன் கவர்மெண்ட். இது வந்து எல்லாத்துக்கும் மேல ராகுல் காந்தி சொல்ற கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு சேஃப் கார்டு. மக்களுக்கு தெரியும் இந்த எந்த கவர்மெண்ட் எந்த பிரச்சனைக்கு இந்தியால தீர்வு உண்டு. நம்ம இந்த 75 வருஷம் நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம். we are a functioning growing democracy. அதுல மக்களுக்கு நம்பிக்கை வேணும். நேபாள் மாதிரி நம்ம ஒண்ணு, நான் அதுக்கு தான் சொன்னேன், நேபாளை விட நான் ஸ்ரீலங்கா விட நம்ம 50 டைம் பெருசு. நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன கண்ட்ரி கிடையாது. மக்கள் நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் என்னோட மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது வந்து, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்லாம் நமக்கெல்லாம் தூசு. அவங்கள நமக்கு அந்த மாதிரிலாம் வரவே வராது. Thank you. Any question sir? சந்திர சார் பார்க்க முடியல சார். கடைசியா இறுதியா முடிக்கணும்னாக்கா பாரதியார் சொன்ன வார்த்தையில தான் முடிக்கணும்னு பாக்குறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிதை தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த ஞானம் பிறந்தால் நமக்கு எது வேண்டும். அது மட்டும் நம்ம ஒத்துமையா இருக்குன்ற ஞானம் வந்துச்சுன்னா தான் இந்தியாவா இருக்கும். யார் தூண்டி விட்டாலும் அதுல நம்ம வந்து போய் மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கிட்டோம்னா கஷ்டம். கரெக்ட், வெரி ட்ரூ. நிச்சயமாக சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ஜஸ்ட் நேயர்களுக்காக ஒரு சின்ன ரீசாப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவை சுற்றியுள்ள அனைத்து கண்ட்ரிகளும் 8 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் தொடங்கி பாகிஸ்தானில் தொட்டு மாலதீவ்ஸ் முதல் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரியும் ஏதோ ஒரு வகையில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளியில வந்து நிக்குது. ரெஜிம் சேஞ்ச், அந்த இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றி விட்டு வேற ஒரு ரெஜிம் வரணும் அப்படின்றது ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறது. ஆனால் இந்தியா வேடிக்கை பார்க்கவில்லை. எப்போதெல்லாம் ஆபத்து இருக்கிறதோ ஓடோடி சென்று காப்பாற்றுகிறது. அங்க இருக்கிற கவர்மெண்ட் கூட, புதுசா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் கூட நட்பு பாராட்டி, தாலிபான் முதல் இங்க இருக்கக்கூடிய அனுரா வரை எல்லாருடனும் நட்பு பாராட்டி அந்த கண்ட்ரியை எப்படி மீண்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் இருக்கிறது. இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஏன் இங்க வந்து ஜிஎஸ்டியால கொதிப்படை வரலையா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தால டென்ஷன் ஆகலையான்னு எல்லா கேள்விக்கும் வந்து ஒரு புள்ளியில வந்து நிக்கிறோம். மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியில அவர் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் பர்ஃபெக்டான ஒரு இதுவா இருக்குன்ற மாதிரிதான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியுது. ஒரு எக்ஸாம்பிள் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷஹீன்பாக் போராட்டம், அதை தொடர்ந்து ஃபார்மர் லா போராட்டம் அதெல்லாம் நடந்த போது செங்கோட்டையில் ஏறி கொடியை இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த சோ கால்டு ஃபார்மர்ஸ். பட் அவர்கள் மீது ஒரே ஒரு ரப்பர் குண்டு பாய்ந்திருந்தால் கூட அது மிகப்பெரிய கலவரமாக நடந்திருக்கும். சில சமயம் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆக்ஷன் அப்படின்ட்டு காங்கிரஸ்ல சொன்னதை தேவையான நேரத்தில் பாஜக ஃபாலோ பண்ணுது, தேவையில்லாத நேரத்துல உள்ள புகுந்து அடிக்கிற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் பண்ணுது. ஸோ கண்ட்ரியை வந்து ஒரு சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் அவர்கள் பாதுகாப்பதில் இப்போதைய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. இந்தியா இதே பாதையில் வெற்றி நடை போட வேண்டும் அப்படின்றதான் ஒரு சராசரி இந்தியனாக நம்முடைய எண்ணமும். தேங்க்யூ சார். நிறைய ஜியோ பொலிட்டிக்ஸ் விஷயத்தை வந்து நம்ம இதில் பேசணும். நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் இதை விட அழகாக விரிவாக நாம் நிறைய பேச போகிறோம். நன்றி சார். தேங்க்யூ ஃபார் த கண்ட்ரிபியூஷன். நன்றி வணக்கம். கடைசியா ஒரே பஞ்சு, இந்த வீடியோ வந்து நேபாள பத்தி, ஆனா நேபாள யாருமே பார்க்க முடியாது, ஏன்னா பேன் பண்ணிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.